ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। புராணம் என்று வருகின்ற நேரத்திலே 10 லட்சணங்கள் சொல்லப்படுகின்றது. 10 அடையாளங்கள் கொடுக்கிறார்கள். எதற்காக இந்த புராணம், அது உள்ளே என்னென்னலாம் இருக்கிறது என்பதை 10 லட்சணங்களின் மூலமாக 10 அடையாளங்களின் மூலமாக நமக்கு காட்டுகிறார்கள். அதே போல இதிகாசம் என்று வருகின்ற நேரத்திலே 5 அடையாளங்கள் கொண்டு காட்டுகிறார். இப்ப நாம் புராணம் படித்தாலும் சரி, இதிகாசங்களை படித்தாலும் சரி, இந்த அடையாளங்கள் அதில் இருக்கின்றதா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வது. அந்த வகையிலே 10 அடையாளங்கள் கொண்ட பாகவதம் 3வது ஸ்கந்தத்திலிருந்து ஆரம்பித்து 12வது ஸ்கந்தம் வரை 10 அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. அத்ர சர்கோ சர்கஹா விசர்கஸ்ச ஸ்தானம் தோஷணம் ஊதயः மன்வந்தரः ஈசானுகதா நிரோதः முக்திஹி. இப்போது நாம் இருக்கக்கூடிய லட்சணம் முக்திஹி என்று சொல்லக்கூடிய 9வது லட்சணத்திலே இருக்கிறோம். அது 11வது ஸ்கந்தமாக வருகிறது. த முக்தி, அதன் பிறகு ஆஸ்ரயம். ரெண்டும் ரொம்ப 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 முக்கியமானது. இதுக்கு முன்பு சொல்லப்பட்டது எல்லாம் நம்மை தயார் செய்யப்பட்ட அடையாளங்கள். மனதளவிலே, செயல் அளவிலே, அறிவு தளத்திலே, ஆன்ம தளத்திலே நம்மை முழுமையாக தயார் செய்யப்பட்டவைகள் தான் 3வது ஸ்கந்தத்திலிருந்து 10வது ஸ்கந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கந்தங்கள். அதை நாம் படித்தாலும் சரி, படித்து புரிந்து கொண்டாலும் சரி, அல்லது நமக்கு படிக்க விருப்பம் இல்லை என்று சொன்னாலும் சரி, நமக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் இந்த 11வது ஸ்கந்தம் 12வது ஸ்கந்தம், இந்த 2 ஸ்கந்தமும் படிக்க வேண்டியவை. அதை
மனனம் பண்ண வேண்டியவை, அதை நிதித்தியாசனம் பண்ண வேண்டியவை. ஸ்ரோத்தவ்யா, ஸ்மர்த்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யா. கேட்டல், எண்ணி பார்த்தல், தியானித்தல். இந்த மூன்றும், இந்த 2 ஸ்கந்தம், முக்தி என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்கந்தமும், கடைசியில 12வது ஸ்கந்தம் ஆஸ்ரயா, அது அங்க வரும்போது பாரு. இப்ப முக்தி அப்படின்னு சொல்லுகின்ற அடையாளத்தை கொடுக்கிறார். முக்தி, முச்சு என்று சொல்லக்கூடிய தாதுவிலிருந்து முக்தி என்பது வருகிறது. முக்தி, விடுபடுதல், இருந்து வந்ததுதான் வீடு. வீடு பேரு. என் வீட்டுக்கு நான் போனால் சௌக்கியமாக இருப்பேன்னு சொல்றோம் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை, அதன் மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய பணம், புகழ், பதவி, அதன் மூலமா கிடைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டம், அதன் மூலமா எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரங்கள், இவைகள் எதுவும் எனக்கு சுகத்தை கொடுக்கவில்லை. அப்ப நான் என் வீட்டுக்கு போனால் நான் சௌக்கியமா இருப்பேன்னு சொல்றேன். அப்ப இதெல்லாம் வேண்டான்னு அர்த்தம். இதெல்லாம் நான் தூக்கி எறிந்து விட்டு நான் என்னுடன் இருந்தால் சௌக்கியம், என்னுடன் இருந்தால் சுகமாக இருப்பேன். இதானே நம்ம கேட்கிறோம். என் வீட்டுக்கு நான் போயிட்டா சௌக்கியமா இருப்பேன் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? என்னுடைய வீட்டுக்கு நான் வருதல் என்பது நான் என்னுடன் இருத்தல். எனக்கு அந்நியமானது எல்லாம் எனக்கு பெரியதாக இருக்கலாம், போற்றத்தகுந்ததாக இருக்கலாம், என்னை எல்லோரும் பாராட்டலாம், சீராட்டலாம். நான் எனக்கு அவைகள் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. மாறாக என்னுடன் நான் இருந்தால் சந்தோஷம். இப்ப என்னை யாரும் பார்க்க வேண்டாம், என்னை யாரும் புகழ வேண்டாம், எனக்கு யாரும் சேவகம் புரிய வேண்டாம், என்னை யாரும் அணுக வேண்டாம், எனக்கு எதுவும் தேவையில்லை. புகழோ, பணமோ, பதவியோ, உறவுகளோ, நண்பர்கள் வட்டமோ எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் என்னோட இருக்கேன். அதுக்கான உண்டான இடம்தான் வீடு. அதுதான் முக்தின்னு சொல்றோம். விடுபடுதல், செயலிலிருந்து விடுபடுதல், எண்ணங்களிலிருந்து விடுபடுதல், அகங்காரத்திலிருந்து விடுபடுதல், 3 குணங்களிலிருந்து விடுபடுதல். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். கபில கீதா ஞாபகம் வச்சுக்கணும். காரிய, கரண, கர்த்தா, இந்த 3லுமிருந்தும் விடுபடுதல். காரியம் என்பது சரீரம், கரணம் என்பது மனது, கர்த்தா என்று சொல்லக்கூடியவன் 3 வாசனைகளுடன் அபிமானித்திருக்கக்கூடிய அபிமானி. இந்த 3லுமிருந்தும் நான் விடுபட்டால் என்னுடைய வீட்டுக்கு வந்துடுறேன்னு அர்த்தம். இந்த 3 நான் மாட்டிக்கொண்டிருந்தால் நான் என் வீட்டுக்குள்ள இன்னும் வரல, நான் வெளியில தான் இருக்கேன். அதனால்தான் கண்ணதாசன் ரொம்ப அழகா பாடுறார். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. என்ன அழகான ஒரு வேதாந்த கருத்து பாரு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. வீதினா என்னது? இந்த 3க்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கு ஜீவன். தன்னுடைய வீட்டை வசிக்க வேண்டியவன் போய் தெய்வம் தந்த வீடு, இந்த வீட்டை விட்டுட்டு இந்த ஜீவன் என்ன பண்ணுகின்றான்? வீதியில இருக்கானா. இந்த 3 காரியம், கரணம், கர்த்தாங்கிற வீட்டுல போய் குடியிருக்காங்க. அதனால அவனுக்கு என்ன கிடைக்கல? தன்னுடைய வீட்டுக்கு உண்டான சௌக்கியம் அவனுக்கு இல்லை. இப்ப எப்பொழுது வீதிக்கு வந்துட்டானோ அப்போ விதவிதமான உறவுகள் அவனை துரத்துகிறார்.
இதில் சொந்த வீடு என்ன, மனைவி என்ன, அம்மா என்ன, அப்பா என்ன, வரிசையா அவர் நமக்கு புரியும்படியா பேசுறார். காரியம் கரணம் கர்த்தாவினுடைய அந்த அந்த தன்னை புரிய வேண்டும் அல்லவா, அதற்காக அப்படியே படிப்படியா பேசுறார். ஒரு கேட்கறது என்ன, நீ உன்னுடைய வீட்டுல இருக்க வந்திருக்க, இறைவனுக்கு வீடை கொடுத்திருக்கான், இப்ப அது வீதியில இருக்கு. இப்ப அந்த வீதியிலிருந்து நான் வீடு பேறு அடைய வேண்டும். அதுதான் முக்தி என்று பெயர், விடுபடுதல். எப்பொழுது நான் இந்த மூன்றிலும் இருந்தும் விடுபடுவேன்? அடுத்த கேள்வி வரும் அல்லவா. எப்பொழுது இந்த மூன்றிலும் இருந்து நான் விடுபடுவேன்? எப்பொழுது இந்த மூன்றுக்குள்ளும் இருக்கின்ற பரதத்துவத்தை தெரிந்து கொள்கின்றேனோ அப்பொழுதுதான் விடுபடுவேன். இந்த மூன்றுக்குள்ளும் இருக்கின்ற பரதத்துவத்தை எப்பொழுது நான் அறிகிறேனோ அப்பொழுதுதான் நான் விடுபடுவேன். அது அல்லாதவரை நான் வெறும் சாதனங்களை செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். விதவிதமான சாதனங்களை செஞ்சிட்டு. அதுல நமக்கு என்ன என்ன இல்லடான்னா, விடுபட வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா, விடுபடுதல் என்பது அறியாமை கூட்டிலிருந்து விடுபடுதல். அறியாமையினாலே வரக்கூடிய ஆசை கூட்டிலிருந்து விடுபடுதல், ஆசையினாலே வரக்கூடிய கர்ம கூட்டிலிருந்து விடுபடுதல். நாம இதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இல்லை. அப்ப என்ன பண்றோம், இதுல இருந்து நான் விடுபடணுங்கிற எண்ணம் இல்லாம இது கொடுக்கக்கூடிய அழுத்தம் இருக்கு அல்லவா, அதிலிருந்து விடுபட்டா போறோம்னு நினைச்சுக்கோ. வித்தியாசம் பாருங்க. அடிப்படையாக ஒரு குறைபாடு இருக்கு, அதிலிருந்து விடுபடணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. இவைகள் கொடுக்கின்ற அதிர்வுகள் இருக்கு அல்லவா, அவைகளிடத்திலே போய் அவைகளிடத்திலிருந்து விடுபட்டால் நான் சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு அதற்காக விதவிதமான கர்மங்கள். அதுக்கு பேர் தான் தர்மம்னு சொல்லியிருக்கு. இப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த கர்மமே போரும், இந்த கர்மங்கள் கொடுக்கக்கூடிய சௌக்கியம் போரும், அடிப்படையா இருக்கக்கூடிய குறைபாடு நீங்க வேண்டிய அவசியம் நமக்கு தெரியல. அடிப்படையா இந்த குறைபாடு இருக்குன்னு தெரியாததுனால இவைகள் அறியாமையும் காமமும் கர்மமும் கொடுக்கக்கூடிய அழுத்தம் இருக்கு அல்லவா, அதிலிருந்துதான் நமக்கு என்ன வருகிறது, அறியாமையினாலே சோகம், மோகம், பயம், பந்தம், சிந்தா, கவலை, இவைகள் எல்லாம் நம்முடைய மனதை அழுத்தி கொண்டிருக்கு. அப்ப இவைகள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை நம்மளால தாங்க முடியல. அதுக்காக என்ன பண்றோம், ஏதோ ஒரு கர்மத்தை பண்றோம். சாத்வீகமான கர்மம் என்றால் அதை பண்றோம், ராஜசீகமான கர்மம்னா அதை பண்றோம், தாமசீகமான கர்மம்னா அதை பண்றோம். அவரவர்களுடைய நிலையில அந்த கர்மத்தை பண்ணிட்டு அதுதான் நம்ம பெரியதுன்னு வேற நம்ம வாதம் வேற செஞ்சுக்கிறோம், அதுதான் சிறப்பானது வேற சொல்லிக்கிறோம். அடிப்படையிலேயே நாம் எங்க வர்றது கிடையாது, முக்தி அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் நமக்கு இல்லை. சிறிது நேரம் மனது, ஆங்கிலத்துல சொல்லணும்னா ரிலாக்ஸ் பண்ணணும், ரிலாக்ஸேஷன் சொல்றோம், தளர்த்தி கொள்ளுதல். மனதை சற்று நேரம் தளர்த்தி கொண்டிருந்தால் that's more than enough for me. இந்த தளர்த்தி கொள்ளக்கூடிய காரியங்கள் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கும். தூங்கினால்
உணவு உண்டால், உறவுகளோட உறவாடினால், ஊர் சுற்றினால், சினிமா பார்த்தால், சீரியல் பார்த்தால், விதவிதமான செய்தித்தாள்களை படித்தால், விதவிதமான வார நாளிதழ்களை படித்தால், அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தால், அதே போல ஆலயத்துக்கு போய்விட்டு வந்தால், இதெல்லாம் சற்று தளர்த்தி கொள்ளக்கூடிய, மனதனுடைய இறுக்கத்தில் தளர்த்தி கொள்ளக்கூடிய காரியத்தை தான் செய்கிறோமே தவிர, அடிப்படையாக இருக்கக்கூடிய குறைபாடு, அதை நிவர்த்தி செய்ய வேண்டும், அதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற விருப்பம் நம்மிடம் இல்லை. இந்த ஸ்கந்தத்துல அந்த முக்தியை எடுத்துக்கிறார். நீ முக்தி அடையணும்னு ஆசைப்பட்டா, வீடு பேறு அடையணும்னு ஆசைப்பட்டா, விடுபட வேண்டும் என்ற ஆசை. எதிலிருந்து விடுபடுவது? அவருடைய இந்த 3 ஞாபகம்: காரியம், கர்ம, கர்த்தா. இந்த 3லும் இருந்து உண்மையிலேயே நான் விடுபட ஆசைப்படுகிறேனா என்று நான் கேட்கணும். ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கணும். இந்த 3லும் இருந்தும் விடுபட ஆசைப்படுகிறேனா, அல்லது சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டால் போதும். ஓய்வறைன்னு சொல்றோம் அல்லவா, நமக்கு ஓய்வறை நிறைய இருக்கு. நான் பூஜை அறைக்கு போய்விட்டால் என்னையே மறந்து விடுகிறேன். அந்த 1 மணி நேரம் நான் என்னையே மறந்து நான் ஆனந்தமாக இருக்கக்கூடிய இடம் ஓய்வறை. அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அழுத்தங்கள் காத்து கொண்டிருக்கிறது, அழுத்துவதற்கு. காரணம் என்ன? அந்த அடிப்படை குறைபாடு அப்படியே இருக்கு. நான் யோகா அபியாசம் செய்தால் மன அழுத்தம் குறைகிறது, தளர்ச்சி வருகிறது, மனம் தளர்ந்து விட்டது. செய்யற வரைக்கும் தளர்ச்சி மனம் தளர்ந்திருக்கும், மறுபடியும் ஏறி உட்காண்டு. கீர்த்தனங்கள் பாடினால் மனம் தளர்ச்சியும் அழுத்தத்திலும் தளர்ச்சி அடையும், பாடுற வரைக்கும் தளர்ச்சி. ஏன்னா இதெல்லாம் மயக்க மருந்து, வேற ஒன்றும் இல்லை. மனதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து அது கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணணும்னு நமக்கு ஏதோ பெருசா ஏதோ கிடைத்த மாதிரி நினைச்சுக்கணும். மூச்சு விடாம 2 மணி நேரம் ஸ்லோகம் சொல்லி, மூச்சு விடாம 4 பாடல்கள் பாடி, மந்திரங்களை உச்சாரணம் செய்து, இதெல்லாம் செஞ்சுட்டா நமக்கு ரொம்ப பெருசா ஏதோ கிடைத்த மாதிரி நினைச்சுக்கணும். இதெல்லாம் மன தளர்ச்சிக்கு உண்டானவையே தவிர அடிப்படையாக இருக்கக்கூடிய குறைபாட்டிலிருந்து விடுபடுவதற்கு நாம் எந்த பிரயத்தனமும் செய்யவில்லை. அப்படி ஒருவேளை அடிப்படை குறைபாட்டிலிருந்து நான் விடுபடணும்னு நினைச்சா, உண்மையான முக்தி அடையணும், வீடு பேறு அடையணும்னு நினைச்சா, இந்த ஸ்கந்தம் அதற்கு நமக்கு பெரும் துணையாக இருக்கிறார். அதான் இந்த ஸ்கந்தத்துக்கு முக்திங்கிற அடையாளத்தை கொடுக்கிறார். எப்படி முக்தி அடைவது? எந்த சாதனத்தின் துணை கொண்டு முக்தி அடைவது? 2 சாதனங்கள் தான். இதுவரைக்கும் சொல்லப்பட்டவை எல்லாம் நம்மை வைராகியவானாக ஆக்கியது. சர்க்கே விசர்க்கே ஸ்தான போஷண ஊதயா மன்வந்தரா ஈசானுகதா நிரோதா. இந்த 8 ஸ்கந்தங்கள் இருக்கல்லவா, 8 அடையாளங்கள் இருக்கல்லவா, இதெல்லாம் நமக்கு வைராகியத்தை கொடுத்தது, விராகத்தன்மையை கொடுத்தது. இப்போ முதல் முறையா என்ன பண்றார்? இந்த ஸ்கந்தத்துல பக்திங்கிற சாதனத்தை எடுத்துக்கிறார். பக்தி, அதோட சேர்ந்து ஞானம். மனதுல ராகம் இல்லா தன்மை வரும்போதுதான் அதுல நான் நல்லனவற்றை விதைக்க முடியும். ஏற்கனவேயே ஒருத்தன் குடியிருக்கிறான் வீட்டுல அப்படின்னா, இன்னொருத்தர் போய் இந்த வீட்டுல குடியிருக்க முடியாது அல்லவா? அப்படி இருக்கணும்னு நினைச்சா ஓரமா தங்கிக்கலாமே தவிர குடியிருக்க முடியாது. அதே போல நம்ம இடத்துல
லோக விசாரம், தேக விசாரம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் போது அதுல என்ன வராதுறான்னா சாஸ்திர விசாரம் ஓரமா ஒதுங்கி இருக்கும். நம்ம அதை கொடுத்தா கூட அதுக்கு எந்த பலமும் இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டார், லோக விசாரத்திலும் இருந்தும் தேக விசாரத்திலிருந்தும் நம்மை முழுமையாக விடுவித்து. லோக விசாரம் தேக விசாரம்னா என்னது? காரியம் காரணம். இந்த இரண்டிலும் இருந்தும் நமக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்தி இரண்டாவது சாதனத்துக்கு அழைச்சின்னு போறார். முக்தி அடையணும்னு நான் ஆசைப்பட்டா அதற்கு இரண்டாவது முக்கியமான சாதனம் பக்தி. பக்தின்னு சொன்ன உடனேயே நாம மறுபடியும் எங்க வந்துருவோம்? நாம செய்யக்கூடிய சாதனங்கள் இடத்துல வந்துருவோம். பாடுவது, ஆடுவது, பாடல்கள் சொல்லுவது, இதுக்குள்ள வந்துருவோம். செயல்பாட்டுக்குள்ள வந்துருவோம். பக்தியினுடைய முழு தாத்பரியமும் இந்த ஸ்கந்தத்திலே 11வது ஸ்கந்தத்திலே கொடுக்கப்படுகிறது. விருத்தி தான், எண்ணங்கள் தான் நம்மை ஆள்கிறது. எண்ணங்கள் தான் நம்முடைய செயல்பாட்டை நிர்ணயம் செய்கிறது. எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை முறையை நிர்ணயம் செய்கிறது. எண்ணங்கள் தான் நம்மை மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பும் எடுக்க வைக்கிறது. எண்ணங்கள் தான் பிறப்பு இறப்பு வேண்டாம் என்று சொன்னாலும் அதற்குண்டான முக்தின்னு சொல்லக்கூடிய வீடு வேட்டையும் கொடுக்கிறது. விருத்தின்னு சொல்லுவோம். விருத்தின்னா எண்ணம். மனதுல தொடர்ந்து விருத்தையா பஞ்சதவ்யா அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்றார். விருத்தையா, விருத்திகள் 5 விதமாக நம்முடைய மனதிலே எழுகிறது அப்படின்னு சொல்றார். ஸோ எவ்வளவு ஆராய்ச்சி, மனதை பற்றி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் பாருங்கள். நம்முடைய மனம்னு சொல்லிட்டோம். மனம் அப்படின்னு சொன்ன உடனே மனதில் என்ன இருக்குடான்னா 5 விதமான எண்ண அலைகள். அதுல 4 விதமான எண்ண அலைகளை நீக்குவதற்குத்தான் இந்த 8 ஸ்கந்தங்கள். நித்ரா, ஸ்மிருதி, விபர்ய, விகல்ப. நித்ரா, ஸ்மிருதி, விபர்ய, விகல்ப. இந்த 4 விருத்திகளிடத்திலிருந்தும் என்னை விடுவித்து. இந்த 4 விருத்திகளும் எங்கிருந்து வருகிறது? தமோகுண ரஜோகுண விருத்தி. இந்த 2 குணங்களிலிருந்தும் எழக்கூடிய இந்த 4 விருத்திகளை நித்ரா, ஸ்மிருதி, விபர்ய, விகல்ப, இந்த 4 விருத்திகளிடத்திலும் இருந்தும் என்னை விடுவித்து அந்த விருத்திகள் வராமல் இருக்கக்கூடிய மனம்தான் வைராக்கியம் கொண்ட சுத்தமான. அந்த மனதுல இப்ப என்ன சொல்றார்? பிரமாண விருத்தி அப்படின்னு விருத்தியை அறிமுகப்படுத்துறார். பிரமாண விருத்தினா என்னது? சாஸ்திரத்தினுடைய சப்த பிரமாண விருத்தி. இப்ப இதுவரைக்கும் நமக்கு என்ன விருத்தி இருக்குடான்னா, நாம வாங்கி கொண்டு வந்த நம்முடைய கர்ம வினையினாலே நாம் சேர்த்து வைத்து விட்டு வாங்கி கொண்டு வந்த விருத்திகளோட உறவாடினோம். அந்த விருத்தி தான் நம்மை இயக்கி கொண்டு போனது. அந்த விருத்திகள் நம்மள்கிட்ட இருந்த வரைக்கும் நமக்கு எந்த விருத்தி வராது அப்படின்னா, இந்த சப்த பிரமாண விருத்தி வராது. உபனிஷத்திலும் இதிகாசத்திடத்திலும் புராணத்திடத்திலும் இருக்கக்கூடிய
அந்த விருத்தி, அந்த எண்ணங்கள் நமக்கு அந்த அறிவு நமக்கு வராது. அந்த எண்ணங்கள் நமக்கு வராத போது நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? லோக விருத்தியும் தேக விருத்தியும் தான் இருக்கும். உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எப்படி வாழ்கிறதோ அதே போன்றதொரு வாழ்க்கை தான் நாம் வாழ்வோம். தேக விருத்தியோட கூடியவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். அப்போ அந்த விருத்தியானது நம்மை ஆள்கிறது. அப்ப அதற்கு ஏற்பதான் நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கட்டமைப்பு. அதற்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் சிந்திக்கிறார் அப்படின்னா அவளை பார்த்து நம்ம ஏளனப்படுவோம். பைத்தியக்காரர்கள், பிழைக்க தெரியாதவர்கள், ஏமாளிகள் அப்படின்னு நிறைய நம்ம பட்டம்லாம் கொடுத்துருவோம். ஏண்டாங்க அந்த ரெண்டுக்குள்ள இருந்தா சௌலபியமா இருக்காரப்பா, அவரும் நம்மளை போல இருக்கார். ஒருவேளை தெரியாத்தனமா சாஸ்திர விசாரத்துக்குள்ள ஒருவன் வருந்து விட்டான், சாஸ்திர விருத்திக்குள்ள ஒருத்தன் வருகிறான், சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு வாழப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டா, எது எடுத்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, சாஸ்திர பிரகாரம் வாழ்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த மக்களோட எல்லோரும் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறார்கள், அந்த மக்களோட பழகுவதை நிறுத்திக் கொள்கிறார்கள். நமக்கும் பயம் வந்து விடுகிறது. நம்மளை விட்டு எல்லோரும் போய் விடுகிறார்களே, யாருமே இருக்க மாட்டேங்கிறார்களே, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை சரியா தவறான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. உறவுகளும் துண்டித்து விடுகின்றது. உறவுகளும் நம்மள்ட்ட பேசுறதே இல்லை. அப்படியே நம்மள்ட்ட பேச வந்தா கூட நம்ம உடனே சாஸ்திரம் இப்படி சொல்லிக்கின்றது, என்னுடைய குரு இப்படி சொல்றாருன்னு சொன்ன உடனே கிளம்பிடுவாங்க. இங்க என்ன பண்றார்? பிரமாண விருத்தி. பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய சாதனமாக இருப்பது எது? வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், தர்க்க சாஸ்திரங்கள், இப்படி நிறைய நிறைய அறிவை கொடுக்கக்கூடிய கருவிகள் நிறைய இருக்கு. அந்த விருத்திக்குள்ள நான் வருகிறேன், பிரமாண விருத்தி. அதை செவிமடுக்க அதை நான் கவனமாக குருவிடத்திலே போய் என்னை ஒப்படைத்து நான் இந்த பிரமாண விருத்திக்குள்ள வந்துட்டேன்னு வச்சுப்போம், எனக்கு என்ன லாபம்? அது தெரியும் அல்லவா? நான் சாஸ்திரத்தோட பிரயாணம் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டா எனக்குள்ள என்ன லாபம் இருக்கும்? ஏற்கனவே வைராகியம் வந்தாச்சு லோக தேக விருத்தி இடத்திலே. இப்போ பிரமாண விருத்தி எனக்கு வர 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 எனக்கு என்னிடத்திலே ஏற்படக்கூடிய விருத்தி பரம பிரேம ரூபா விருத்தி. நாரத மகர்ஷி சொல்றார் பக்தி சூத்திரத்துல, சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா. இதுதான் அவருடைய முதல் சூத்திர அறிமுகம். சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா. சாது சா அந்த பரமாத்மாவிடத்திலே, அஸ்மின் அந்த பரமாத்மாவிடத்திலே பரம பிரேம ரூபா. பரம பிரேமா கூட இல்ல, பரம பிரேம ரூபா. இந்த பக்தி பகவானிடத்திலே கொள்ளக்கூடிய பக்தி எப்படிறான்னா பரம பிரேம ரூபம். பிரேமானாலே பிரியம். பரம பிரேமா பரமாத்மாவிடத்திலே மேலான பிரியம், பிரிய வடிவமானது பக்தி. இங்க முக்தி அடையணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய எனக்கு அடிப்படையா இந்த 3 குறைபாடு இருக்கு இல்லையா? காரிய, கரண, கர்த்தா. இந்த 3ல இருந்து விடுபடணும்னா இந்த கர்த்தாக்கு இப்ப என்ன தேவைப்படுகிறது? காரியத்திலும் கரணத்திலிருந்தும் வைராக்கியம் கொண்டுட்டான். இப்ப இந்த கர்த்தாவை கொண்டு போய், இப்ப கர்த்தா எங்க மாட்டியிருக்கான்? 3 குணத்துல இருக்கான். 3 குணத்துல வாசனையோட இருக்கான்.
அப்போ இவனுக்கு என்ன பண்ணணும்? இந்த 3 குணத்துல இருக்கக்கூடிய வாசனை கொண்ட அபிமானியை இந்த கர்த்தாவை முதல்ல தூக்கணும். 3 குணத்துடன் அபிமானித்துக் கொண்டு கூடிய அந்த கர்த்தாவை தூக்கி உண்மையான கர்த்தர்கிட்ட வைக்கணும். இந்த கர்த்தாவுக்கு ஒரு கர்த்தர் இருக்கார் இல்லையா? கர்த்தாவுக்கு கர்த்தர் இயக்குபவன், அந்த பரமாத்மாவிடத்திலே கொண்டு போய் இவனை வைத்தல். அப்ப இந்த கர்த்தா இப்ப தன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறான். தன்னை பற்றியும் தன்னுடைய கரணத்தை பற்றியும் தன்னுடைய காரியத்தை பற்றியும் அதனால் தான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய லோகத்தை பற்றியுமே விசாரம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இதுல இருந்து விமுக்தி அடைவதற்கு இவனுக்கு இந்த சாஸ்திரம் என்ன செய்கிறது? அறிவை கொடுத்து இந்த கர்த்தாவை உண்மையான கர்த்தாவிடத்திலே கொண்டு போய் பரம பிரேம ரூபமான அந்த விருத்தியை ஏற்படுத்துதல். இங்க இந்த சாஸ்திரம் என்ன செய்கிறது? தூய்மையான அப்பழுக்கற்ற பக்தியை நமக்கு கொடுக்கிறது. பக்திங்கிற சாதனத்தின் துணை கொண்டு நான் இறைவனிடத்திலே பிரேமை பக்தி கொண்டு அவனை அறிகிறேன் ஞானத்தினாலே, அவனை அடைகிறேன் ஞானத்தினால். இந்த ஸ்கந்தம் ரொம்ப 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 அழகான ஒரு ஸ்கந்தம், முக்கியமான ஸ்கந்தம். நமக்கு நிறைய நிறைய தெளிவையும் அறிவையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கக்கூடிய ஸ்கந்தம். முக்தி அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டா தளர்ச்சி அடைதல், தளர்த்திக் கொள்கிறேன், அதிலிருந்து மாறி நான் முழுமையாக விடுபட வேண்டும். அந்த விருப்பம் உடையவர்களுக்கு இது நல்ல நல்ல ஒரு ஸ்கந்தம். இல்ல தளர்ச்சி மட்டும் போரும், எனக்கு வீடு பேரெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, அப்போ அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு சாதனம் வச்சிருக்காரு. அதை பிடிச்சுன்னா இப்ப நாம எல்லாரும் பேசிட்டே இருக்கோம். இந்த ஸ்கந்தத்துல வருகிறது, இந்த அத்தியாயத்திலேயே வருகிறது. என்னடான்னா, நாம சங்கீர்த்தனத்தினாலேயே கலியுகத்திலே முக்தி அடைந்து விடலாம் அப்படின்னு ஒரு சாதனம் வருகிறது. மற்ற சாதனங்களை எல்லாம் பகவான் பேசியிருக்கவே கூடாது. நாம சங்கீர்த்தனமானது அது மட்டுமே போரும். கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனத்தினாலேயே முக்தி அடைந்து விடலாம் அப்படின்னா வேற எந்த சாதனத்தையும் பகவான் சொல்லிக்க கூடாது. தியானத்தை பற்றி பேசியிருக்க கூடாது, சிரவணம் மன நிதித்தியாசனத்தை பற்றி பேசியிருக்க கூடாது, வைராக்கியத்தை பற்றி பேசியிருக்க கூடாது, கர்மயோகத்தை பற்றி பேசியிருக்க கூடாது, பக்தி யோகத்தை பற்றி பேசியிருக்க கூடாது. ஏன் அந்த இடத்துல நாம சங்கீர்த்தனத்தினாலேயே முக்தி, அந்த இடம் வரும்போது யோசிப்போம். ஏன்னா இதைத்தான் எல்லாரும் மேற்கோள் காட்டுகிறார், பாகவதத்திலேயே சொல்லியிருக்கேன். நாம சங்கீர்த்தனத்தினாலேயே முக்தி அடை, கலியுகத்திலே அது ஒன்றே போதும். அந்த இடம் வரும்போது ரொம்ப ஆழ்ந்து விசாரம் செய்வோம். இப்போ முதல் படியா முக்தி என்பது அடிப்படையாக என்னிடம் இருக்கின்ற காரிய கரண கர்த்திரு பாவத்திலிருந்து விடுதலை.
அப்படி விடுதலை அடையணும்னு ஆசைப்பட்டா அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதனம் இந்த 8 ஸ்கந்தங்கள் வைராக்கியத்தை கொடுத்து 9வது ஸ்கந்தமாக இருக்கக்கூடிய முக்திக்கு எனக்கு அழகான ஒரு பாதையை அமைத்து கொடுக்கிறது, ஒரு அழகான சாதனத்தை அமைத்து கொடுக்கிறது இந்த 11வது ஸ்கந்தம். போக போக நிறைய நாம் சிந்திப்போம். இந்த முகவுரையுடன் இந்த ஸ்கந்தத்தை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே பகவான் முடிவு பண்றாராம், யாதவ குலமானது அவரவர்கள் அவர்களுடைய பொறாமையின் காரணத்தினாலே கர்வத்தின் காரணத்தினாலேயே அழிந்து விட்டு போகட்டும், நாம் எவ்வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது என்கின்ற எண்ணத்துக்கு வந்தவர்கள் அழியக்கூடிய காட்சியை பார்க்கிறார். அவர்கள் பிராமண சாபத்தின் காரணத்தினாலே, ரிஷிகளுடைய சாபத்தின் காரணத்தினாலே அவர்கள் எல்லோரும் உலக்கையால் அழிந்து போகக்கூடிய காட்சி இதெல்லாம் முதல் அத்தியாயத்திலே போகிறது. 2வது அத்தியாயத்திலே நாரத மகரிஷி வசுதேவருடன் வசிக்கிறார் சிறிது காலம். 2 நாட்கள் 3 நாட்கள் இருப்பார்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். வசுதேவர் நாரத மகரிஷியுடன் அழகான ஒரு சம்வாதமானது நிகழ்கிறது. இப்போ வசுதேவர் கேட்கிறார் நாரத மகர்ஷி இடத்திலே, தேவர்களை ஆராதிக்கின்றோம், தேவர்கள் நமக்கு வேண்டியதை கொடுக்கிறார்கள், தேவர்களுக்கு வேண்டியவற்றை நாம் கொடுக்கிறோம். இது திரும்ப திரும்ப நடக்கிறது. நாம் தேவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்க, தேவர்கள் நமக்கு வேண்டியவற்றை கொடுக்க, இப்படி திரும்ப திரும்ப நடக்கின்ற நேரத்திலே இதுல என்ன நிகழ்வு நடப்பது இல்லை என்றால், அடிப்படையாக இருக்கக்கூடிய குறைபாடானது போகவில்லை. இப்ப நம்ம பார்த்ததுதான், பூதானாம் தேவச்சரிதம் துக்காயச்ச சுகாயச்ச சுகாயைவ ஹி சாதுனாம் த்வாத்ருஷாம் அச்சுதாத்மனாம். நேரடியா நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இங்கே அப்படியே வசுதேவர் நாரத மகரிஷில கேட்கிறார். தேவச்சரிதம் பூதானாம் தேவச்சரிதம், ஜீவராசிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் தேவர்களை பின்பற்றி வாழ்கிறார், தேவர்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள். அக்னியின் மூலமாக, நாமத்தின் மூலமாக, ரூபத்தின் மூலமாக தேவர்களை ஆராதனை செய்து அதன் மூலமாக தேவரிடத்திலிருந்து என்ன பெறுகிறார்கள்? சுகாயே துக்காயே, துக்கத்திலிருந்து விடுபடுதல், சுகத்தை அடைதல். இது திரும்ப 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 நடக்கிறது. இப்ப இதுல என்னடானா, ஒவ்வொரு முறையும் தேவ ஆராதனை செய்யும் போது துக்கம் போகிறது, சுகம் வருகிறது. தேவ ஆராதனையை விட்டு விட்டால் மீண்டும் துக்கம் அப்படியே வந்து விடுகிறது. நம்ம பார்த்ததுதான். அடிப்படையாக இருக்கக்கூடிய குறைபாடு நீங்காமல் ஆராதனையின் மூலமாக, விதவிதமான நம்ம பார்த்த செயல்பாடுகளின் மூலமாக மனதை தளர்ச்சி அடைய வைத்துக் கொள்கின்றோம். சிறிது நேரம் அந்த மனமானது தளர்ந்திருக்கிறதே, செய்கின்ற காரியம் முடிகின்ற வரை முடிந்துவிட்டால் மீண்டும் மனம் அதே அழுத்தத்துக்குள்ளே போகிறது. ஆனால் சுகாய ஏவ,
சாதுனாம் துவாதிருஷம் அச்சுத ஆத்மனாம். உங்களை போல இருக்கக்கூடிய துவாதிருஷம், உங்களை போன்று இருக்கக்கூடிய மகான்கள், துவாதிருஷாம் சாதுனாம், உங்களை போன்று இருக்கக்கூடிய சாதுக்கள், அவர்களுடைய துவாதிருஷாம் சாதுனா சரித்திரம், சாதுக்களை அவர்களுடைய சரிதங்களை கேட்பது, அவர்களை பின்பற்றி வாழுதல் என்பது சுகாயே ஏவகி, சுகத்திற்கு மட்டுமே காரணமாக அமைகிறது. எவ்வளவு அழகான ஒரு செய்தியை கொடுக்கிறார் பாருங்கள். ஏன் உங்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம் தெரியுமா? நாரத மகரிஷியே, தெய்வ ஆராதனை செய்தால் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும், அது போகவே போகாதுன்னு அர்த்தம். ஆனால் உங்களை பின்பற்றுதல் என்பது சுக்கா ஏவ, சுகத்திற்கு மட்டும்தான் காரணமாக இருக்கும். ஆகையினாலே நாங்கள் உங்களை பின்பற்றி, அதுக்காக தெய்வ ஆராதனை செய்ய வேண்டாமானா? தெய்வ ஆராதனை செய்வதன் மூலமாக மனம் தயார் செய்யப்பட்ட மனம் உடையவர்கள்தான் வைராக்கியம் கொண்டு குருவை நோக்கி வர முடியுமே தவிர, குரு உபதேசத்தை உட்கார்ந்து கொண்டு கேட்க முடியுமே தவிர, மற்றவர்களால் ஒரு நிமிடம் கூட குருவுடன் உட்காருவது என்பது நடக்காத காரியம். சாஸ்திர விசாரம் செய்வது என்பது நடக்காத காரியம். பாருங்களேன், உதாரணம் கொடுக்கிறேனே. கோயில்ல போய் 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், சில நேரத்துல 12 மணி நேரம் கூட இறைவனுடைய அந்த ஒரு நொடி பொழுது தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நமக்கு அந்த 12 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் இறைவனை நாம் ஒரு நொடி பொழுதுதான் தரிசனம் செய்ய காத்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய உண்மையிலேயே நம்முடைய மனதை இறைவனை பார்த்து விட வேண்டும். அந்த நொடி பொழுது தரிசனம் செய்வதற்கு முன்பாக அந்த 4 மணி நேரம் இறைவனையே ஸ்மரிக்க வேண்டுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கா? நீங்கள் பாருங்கள், 1 மணி நேரம் குருவிடத்தை நம்ம காதை கொடுப்பது, நம்முடைய மனதை கொடுப்பதனுடைய பலன் இந்த நாள் முழுக்க, என்னுடைய வாழ்க்கை முழுக்க அந்த அறிவின் பின்னாடியே வருகிறது. என் அறிவு தெளிவானது எனக்கு எப்பொழுதுமே பின்பற்றியே வருகிறது. இறைவனோடையே நான் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையானது எனக்கு ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த சிரவணம் எனக்கு கிடைக்கணும்னா நான் எத்தனை கோடி பிறவிகள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எத்தனை கோடி. அந்த ஞானம் எனக்கு புரிகிறது என்றால் அதற்கு எத்தனை கோடி எனக்கு புண்ணியம் செய்திருக்க. அதனுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது என்றால் நான் எவ்வளவு கோடி பிறவி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதுல என்ன ஒரு ரகசியமான விஷயம் கிடைக்கிறதா என்றால், இந்த 2 விருத்திகளிலிருந்தும் நான் விடுபட ஆரம்பித்து விட்டேன் அர்த்தம். தேக விருத்தி, லோக விருத்தி. இந்த 2 விருத்திகளிலிருந்தும், மன அழுத்தத்திலுமிருந்தும், உடல் சார்பு தன்மையிலிருந்தும் நான் விடுபட ஆரம்பித்து விட்டு இந்த அகங்காரியை கொண்டு போய் இறைவனோட ஒப்படைப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். அதனுடைய வெளிப்பாடுதான் என்னை கொண்டு போய் குருவிடத்திலே குறிக்கும். வசுதேவர் சொல்றார்,
தெய்வ ஆராதனையினால் சுகம் கிடைக்கிறது, துக்கம் போகிறது சிறிது நேரத்திற்கு. ஆனால் உங்களை பின்பற்றுதல் என்பது துவாதிருஷானாம் சாதுனாம் சரிதம் சுகாய ஏவகி, சுகத்திற்கு மட்டுமே அவைகள் காரணமாக அமைகிறது. தேவ ஆராதனையிலே முக்கியமான ஒரு செயல்பாடானது இருந்து கொண்டே இருக்கும். என்ன அது சொல்றார்? பஜந்தி யதா தேவான் தேவா அபி ததைவ தான் சாயேவ கர்ம சச்சுவாஹ சாதவோ தீனவத்சலாஹ. தேவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்புல, தேவ ஆராதனையிலே தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்புல எது நமக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கின்றது என்றால் கர்ம சச்சிவா சாயா இவ. கர்மம் செயல், கர்மங்களை சகாயமாக உடையது, கர்மத்தை சார்ந்துதான் அவை இருக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு கர்மத்தை சார்ந்துதான் இருக்கிறது. அது நிழலை போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அக்னியின் மூலமாக, மூர்த்தியின் மூலமாக, நாமரூபத்தின் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாகத்தான் தேவனோடு நாம் சகாயம் தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம். அது நிழல் போல நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது கர்மா. இப்ப நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தொடர்பை கர்மத்தின் மூலமாக செயலனுச்சுப்போம். நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே உண்டான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுகிறது. நீ எனக்கு எவ்வகையிலும் சேவகம் புரியவில்லை, நான் உனக்கு எதற்கு சேவகம் புரியணும்னு கேட்பார். பாருங்களேன், பூமியானது ரொம்ப உஷ்ணமாகிவிட்டது. உடனே என்ன பண்றோம்? பூமியினுடைய உஷ்ணத்திலிருந்து விடுபடுவதற்கு நிறைய மரங்கள்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறோம், நிறைய புல்வெளிகளை ஏற்படுத்துறோம், நிறைய நீர்நிலைகள் எல்லாம் ஏற்படுத்துறோம். வானமானது குளிர்ச்சியாக இருப்பதற்கு நிறைய இங்கிருந்து நிறைய ஆக்சிஜனை கொடுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றாம இருக்கும். இதெல்லாம் இது தேவ ஆராதனா. நான் பஞ்சபூதத்திற்கு செய்ய வேண்டிய மரியாதையை செயல்பாட்டின் மூலமா செஞ்சா அது எனக்கு திருப்பி நான் சந்தோஷமாக இருப்பதற்கு நல்ல காற்றை கொடுக்கிறது, குளிர்ச்சியான வெப்பத்தை கொடுக்கிறது, நல்ல பருவநிலையை கொடுக்கிறது, நல்ல தண்ணீரை கொடுக்கிறது, நல்ல விளைநிலங்களை கொடுக்கிறது, நல்ல உணவுக்கு உண்டான தானியங்களை கொடுக்கிறது மழையின் மூலமாக. இதெல்லாம் செயல்பாட்டின் மூலமாக தேவர்களை ஆராதித்தால் தே தேவாஹா பாவயந்தி வஹா, நம்மை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். நாம செயல்பாட்டின் மூலமாகத்தான் தொடர்பை ஏற்படுத்த. அப்போ இந்த 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 ஆராதனைகள் அத்தனையிலும் பாத்தீங்கன்னா செயல் என்பது தவிர்க்க முடியாது. பக்தின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அதுல செயல் என்பது மனதை கொண்டு போய், அந்த அகங்காரியை கொண்டு போய் இறைவனிடத்திலே ஒப்படைத்தல். வேற புறச்சரணம் என்பது எனக்கு தேவைப்படாது. நான் தேவனை ஆராதித்தால்தான், செயல்பாட்டின் மூலமாக ஆராதித்தால்தான் எனக்கு திருப்பி அவர்கள் கொடுப்பார் என்றால் இங்கு அது இல்லை.
நான் மனதால் இறைவனை ஆராதிக்கின்றேன் பக்தியினால். அதன் மூலமாக அத்தனையும் நான் வாங்கிக் கொள்கிறேன். இறைவனுடைய அந்த முழு அன்பையும் நான் வாங்கிக் கொள்கிறேன். நான் ஆராதிக்காவிட்டாலும் இறைவனுடைய அன்பு எனக்கு கிடைக்கும். அதான் இங்க சொல்கிறார், தான் சாதவகா தீனவத்சலா. சாதுக்களோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள், தீனவத்சலா, ஏழைகளுக்கும் உதவக்கூடியவர்களாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே நாங்கள்லாம் உண்மையிலே தீனவத்சலர்கள். என்ன தீனம், என்ன ஏழ்மை? அறிவிலே ஏழ்மை, பக்தியிலே ஏழ்மை, சாதனங்களிடத்திலே ஏழ்மை. அந்த ஏழ்மையினாலே நாங்கள் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் இருக்கின்றோம். எங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். யாரை ஆராதித்தால், யாரை ஆராதித்தால், யாரை ஆராதிப்பதற்கு உண்டான சாதனங்களை பின்பற்றினால் ஒரு ஜீவனுக்கு உய்வு என்பது கிடைக்குமோ அதை உங்களிடத்திலே நாங்கள் யாச்சகம் செய்கிறோம். பிரம்மன் ததாபி பிருச்சாமஹா தர்மான் பாகவதாம் ஸ்தவ யான் ஸ்ருத்வா ஸ்ரத்தயோ மர்த்யோ முச்யதே சர்வதோ பயாத். இந்த பாடல் தான் இந்த ஸ்கந்தத்தினுடைய துவக்கமாக அமைகிறது. என்ன என்ன விஷயம் இந்த ஸ்கந்தத்துல இருக்கு, என்ன விஷயம் இந்த ஸ்கந்தத்துல சொல்ல வரப்போகிறார்? அப்போ சாதன சதுஷ்டயம், அனுபந்த சதுஷ்டயம்னு ஒவ்வொரு பிரகரண கிரந்தம் வரும்போது சொல்லுவோம். அப்ப இதுல அனுபந்த சதுஷ்டயம் என்ன? இந்த புஸ்தகமானது, இந்த ஸ்கந்தமானது என்ன விஷயத்தை பேச வருகிறது? இங்க வசுதேவர் நாரத மகர்ஷியத்துல கேட்கிறார், பாகவத தர்மான் பிருச்சாமஹா, உங்களிடத்திலே நாங்கள் கேட்க விருப்பப்படுவது பாகவத தர்மம். இதுதான் விஷயம். இந்த ஸ்கந்தம் முழுக்க நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன, செய்தி என்னவென்றால் பாகவத தர்மம். அதை நாங்கள் கேட்க விருப்பப்படுகிறோம். எப்படி? ஸ்ரத்தையா. இது சாதகன் விஷயம், பாகவத தர்மம். கேட்பவன் யாரு? ஸ்ரத்தையா மர்த்தியா. ஸ்ரத்தையோட கூடி இருக்கக்கூடிய நாங்கள். சாதன சதுஷ்டயம் வந்து விட்டது. ஒரு சாதகனுடைய லட்சணம் ஸ்ரத்தை உடையவனாய், கேட்பதற்கு தயார் நிலையிலே உள்ள மனம் படைத்தவனாக இருக்கிறான். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். சாதகன் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது, ஸ்ரத்தை உடைய. ஸ்ரத்தையில் இருந்துதான் ஸ்ரவணம் என்பது வருகிறது. ஸ்ரத்தையிலிருந்துதான் ஸ்ரவணம், ஸ்ரவணத்திலிருந்துதான் பக்தி, பக்தியிலிருந்துதான் ஞானம். ஸ்ரத்தை இல்லைன்னா மத்த இரண்டும் நடக்காது. பக்தியும் ஞானமும் வராது. பக்தியும் ஞானமும் இல்லாத இடத்துல முக்தி என்பது சாத்தியமே இல்லை. இப்ப நாங்கள் ஸ்ரத்தை உடையவர்களாய் உங்களிடத்திலே கேட்க ஆசைப்படுகிறோம். எதை? பாகவத தர்மம். சரி, இப்ப இங்க இந்த ஸ்ரத்தை உடையவன் சாதகன்.
இவன் ஏன் பாகவத தர்மத்தை கேட்க ஆசைப்படுறான்? என்ன அவசியம் வந்தது பாகவத தர்மத்தை கேட்கணும்னு? இயலாமையினால கேட்கிறானா? வேலை செய்ய முடியல, உலகத்துல போய் வேலை செய்ய முடியல, பணம் சம்பாதிக்க முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, உலகத்துல கூடிய மக்களோட உறவாட முடியல, அதனால அதற்கு பயந்து போய் இயலாமையினால பாகவத தர்மத்தை கேட்கிறானா? அல்லது உலகத்திடத்திலே போய் உறவாட தெரியாதனாலே கொடுத்த அடி, வாங்கிய வலி, ஏமாற்றம், இழப்பு, சோகம், அவமானங்கள், இதனால ஏற்பட்ட மன வலியினாலே பாகவத தர்மத்தை கேட்க ஆசைப்படுகிறானா? அல்லது பாகவத தர்மத்தை கேட்பதனாலே ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய நிறைய விஷய ஞானத்தினாலே கொண்ட மோகம், கர்வத்தினாலே எல்லோரும் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக அதை வைத்துக் கொண்டு நிறைய செல்வங்களையும் அங்கீகாரத்தையும் சம்பாதிப்பதற்காக கேட்கிறானா? இங்க சொல்றார் வசுதேவர் சொல்றார் நாரத மஹர்ஷத்துல, மர்த்தியாக இந்த உலகத்தினுடைய தர்மம் என்னடான்னா மர்த்திய லோகம்னு பெயர். பகவான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார், மர்த்தியே லோகே அபயம் கிஞ்ச நாஸ்திங்கிறார். இந்த மர்த்திய லோகத்துல என்ன இருக்குண்டான்னா மிருத்து, மரணம், மரண பயம் தான் இந்த உலகத்தினுடைய தர்மமாக இருக்கிறது. மரண பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் நாம் என்ன பண்றோம்? அபயத்தை நாடுறோம். செல்வம் எனக்கு அபயத்தை கொடுக்கும், பயத்திலிருந்து விடுவிக்கும். மனைவி என்னை பயத்திலிருந்து விடுவிப்பாள், கணவன் என்னை பயத்திலிருந்து விடுவிப்பான், குழந்தைகள் என்னை பயத்திலிருந்து விடுவிப்பார்கள், உற்றார் உறவுகள் என்னை பயத்திலிருந்து விடுவிப்பார்கள், என்னுடைய வீடு, என்னுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் என்னை மரண பயத்திலிருந்து விடுவிக்குன்பதற்காகத்தான் அதை பிடிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு வேதனை பாருங்க. நமக்கு உண்மையிலேயே இவைகளெல்லாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவைகளோட உறவாட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் வேற வழி இல்லை, இதோட தான் இருக்கும். ஏன்டான்னா காரணம் மர்த்தியகா, ரொம்ப அழகான சொல். மரண பயமானது நம்ம எல்லோரையும் கட்டி வைத்து அதை அதை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு பெரிய இயக்கமே போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த மரண பயத்தை வென்றவன் யாரையும் சார்ந்து இருப்பதில்லை. பாருங்கள், மரண பயம் நமக்கு இருக்கிறதுனால தான் ஏதாவது ஒரு காரணத்தை காமித்து சார்புத்தன்மை உடையவளாகவே இருக்கு. இங்க என்ன அழகான சொல்ல பயன்படுத்துறார் வசுதேவர் நாரத மஹர்ஷியத்துல, மர்த்தியாக அஸ்மின் லோகே, மரண பயத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகம். சரி, இந்த உலகம் மட்டும்தானா? சர்வத்தோபயா, சர்வத்தோபயா, சர்வ லோகத்திலும் இதேதான் தர்மம். அனைத்து லோகத்திலும் இருக்கக்கூடிய பயத்திலும் இருந்தும் முச்சியத்தே, முக்திக்கு இங்க கொடுத்தாரா? எதிலிருந்து விடுபட ஆசைப்படுகிறாய் அப்படின்னு கேட்டா, சர்வத்தோ பயாத் மர்த்தியகா சர்வத்தோ பயாத். மனிதன், மரண பயத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அனைத்து பயத்திலும் இருந்தும் விடுபட வேண்டும் என்கின்ற ஆசைப்படுகிறான். அந்த ஆசையினுடைய வெளிப்பாடுதான் உங்களிடத்திலே நான் பாகவத தர்மத்தை கேட்க ஆசைப்படுகிறேன். அப்போ இந்த விஷயமானது எனக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்ன? மரணத்திலிருந்து எனக்கு விமுக்தி, ஜனனத்திலிருந்து எனக்கு விமுக்தி. இது பிரயோஜனம்.
ஓ அதிகாரி, விஷயம், சம்பந்தம், பிரயோஜனம், இந்த நான்கும் அனுபந்த சதுஷ்டயம் சொல்வார்கள். அதிகாரி, அதிகாரி யாருங்க? மரணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய, குருவை நாடி ஸ்ரத்தையுடன் வந்திருக்கக்கூடிய சாதகன். எதிலிருந்து விடுபட ஆசைப்படுகிறான்? மரண பயத்திலிருந்து மோட்சம் அடைய ஆசைப்பட, அபயத்துக்கு போக ஆசைப்படுறான். அப்ப அவன் யாரை சார்ந்து வாழ்ந்தாக வேண்டும்? குருவை சார்ந்து. அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது? விஷயம், பாகவத தர்மம். அப்ப அதிகாரி ஸ்ரத்தை உடையவன், விஷயம் பாகவத தர்மம். இந்த பாகவத தர்மத்தோட இந்த அதிகாரி சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்கிறான். மூணாவது, இந்த சம்பந்தம் ஏற்பட்டனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் மரணத்திலிருந்தும் ஜனனத்திலிருந்தும் விமுக்தி. அதற்காக உங்களிடத்திலே நாங்கள் யாச்சகம் செய்கிறோம், பாகவத தர்மத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். இனி வரக்கூடிய விஷயமானது ரொம்ப அழகான விஷயம். பாகவத தர்மத்தை முழுக்க சொல்ல போறார். அது என்ன? சாயங்காலம் எடுத்துக்கொள். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.